9777 அப்படின்னு ஒரு நம்பர். 9777. அதை நம்ம ஸ்டாலின் எப்படி சொல்கிறாருன்னு இந்த வீடியோவை பாருங்கள். முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள் இடம் கிடைச்சிருக்கு தெரியுமா? 9777 பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு. ஆக 9777 9777ன்னு சொல்லி ஒரு நம்பரை கூட படிக்க தெரியல. இவர் சொல்கிற இதை படித்தா நம்ம கதை என்ன ஆகும்? என்ன சொல்கிறாருன்னா, என்ன கொண்டு வர போகிறேன்னு சொல்கிறாருன்னா, இருமொழி கொள்கை தான், வேறு மொழிக்கே தேவையில்லை. உங்கள் வீட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கோங்கப்பா. இருமொழி கொள்கையை நாட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் யாரையா கேட்குறோம்? கேட்க வேண்டிய கேள்வி அவ்வளோ கோபம் வருது. நாட்டு மக்கள் பிள்ளைங்கப்பா, அவங்களுக்கு எது தேவையோ அதுதான்ப்பா நீ கொடுக்கணும். உன் வீடா? உன் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களா இருந்தால் உதயநிதி ஐஏஎஸ் வச்சு பார்த்தீங்களா? அவரே சொல்கிறார், எனக்கு சரியாக படிப்பு வரலன்னு. உங்கள் பிள்ளைய படிக்க வச்ச லட்சணம் என்ன? இதே மாதிரி நாட்டு மக்கள் நாட்டு பிள்ளைகளெல்லாம் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு அரசாங்க பள்ளியில் வரான்? ஏழ்மை. கொஞ்சம் வசதி இருந்தால், பெற்றோர்கள் நல்லா இருந்தால், பாவம் தனியார் பள்ளியில் போய் நல்லா படிச்சுட்டு நீட்டெல்லாம் ஊதி தள்ளிட்டு போயிடுவான். வேறு வழி இல்லாமல் அரசாங்க பள்ளியில் வரான் ஏழை மாணவர்கள். அவர்களை நீங்கள் ஒழுங்காக நடத்த வேணாமா? நல்லா நடத்த வேணாமா? வருங்கால சந்ததியினரை உருவாக்க வேண்டாமா? இப்படி குட்டிச்சவராக்குறீங்களே. இவர் ஒரு புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கிட்டு அதுக்கு பெரியது விட்டு அதுக்கு எனக்கு நிதி வேலை கொடுன்னு ரவுடித்தனம் பண்ணுறது. அவங்க புதிய கல்விக் கொள்கை இப்போ நடத்தினா தான் அவங்க உதவி செய்வேன்னா முடியாது. நான் இதைத்தான் நடத்துவேன், திராவிட கல்வியை தான் நடத்துவேன், உதவி கொடுங்கிறது. என்னத்தை கிழிச்சிங்க? புதிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க, காரில் துப்பிடுவீங்க.